வணக்கம் வேர்ஸ், நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு போட்டு சிறுகீரை கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை கழுவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பை கழுவிட்டு அடுப்பில் வேக வச்சாச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கும்ல, அதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. சிறுகீரை ஒரு கட்டு ஆஞ்சி வச்சுருக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. சூடாகட்டுங்க. பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ ஆஞ்சி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. கீரையை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே கீரை கொஞ்சம் வதக்கிட்டு அதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட கொஞ்சம் சாம்பார் தூள். இது சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றனால கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு போட வேண்டியதில்லை. நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். அதுக்காக இந்த கூட்டு செய்கிறோம். அதனால் நீங்கள் சாம்பார் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் திருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஊற்றியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணி இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.